ஹாய் ஹலோ வணக்கம், நாடு உங்கள் ஹரிஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது நீயா நானா குஜிலி மஸ்துகள். 2K கிட்ஸ் மேரேஜ் பண்றதுல ஓப்பனா என்ன அப்படின்னா ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கும். ஆமா, என்ன ஒரு ஸ்கேர் பஃபர் ஆன மாதிரி நின்னுட்டியா? இல்ல மூக்குல இருந்து புகையா வருது. அம்மாவோட தங்கச்சி பையன் வந்து 2002ல பிறந்தான். ஏப்ரல் 2 அவன் பிறந்ததுக்கு நான் தான் போய் ஊர்லாம் சாக்லேட் கொடுத்தேன். சாக்லேட் எடுத்துங்க சார், ஒன்னே ஒன்று எடுத்துங்க சார். 2024 லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டான். இப்போ அவனுக்குமே பையன் பிறந்துருச்சு, அதுக்குமே நான் தான் சாக்லேட் கொடுத்தேன். இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு பேன்ல தூக்க மாட்டீங்களான்னு போயிட்டான். நான் காலேஜ் படிக்கும்போது அவன் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வீட்டில் வந்து வச்சா. மேரேஜ் நான் போயிட்டு வந்து நைட் தூக்கமே வரல சார், ஒரே மன உளைச்சல். ரீசெண்டாக நீயா நானால ஒரு எபிசோடு பார்த்தங்க. ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டேன். ஏன்னா அங்கே நடந்த கொடுமை அந்த மாதிரி. ஒரு தலைமுறை 90s கிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தலைமுறை காதல் வைக்கல, கல்யாணம் அமையலங்கிற கடுப்போடு அமர்ந்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி இன்னொரு பக்கம் அது எளிதாக வாய்க்கப்பெற்ற அல்லது ரொம்ப ஈஸி ப்ராசஸா இருக்கக்கூடியதாக இவர்களால் நம்பப்படக்கூடிய ஒரு ஜெனரேஷன் 2K கிட்ஸ் இங்க உட்கார்ந்து. எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கு தான் அங்கே பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. நம்ம கோபிநாத் அண்ணன் தான் நாட்டாம பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே நடந்த சம்பவங்கள் ஒன்று பார்க்குற 90s கிட்ஸ் கண்ணுலாம் ரத்த கண்ணீர் வர வச்சு போச்சுங்க. ஏன் 90s கிட்ஸுக்கு காதலும் கல்யாணமும் அமைய மாட்டேங்குது? 90s கிட்ஸை பார்த்து 2K கிட்ஸ் கேள்வியா கேட்க 90s கிட்ஸ்லாம் பதில் சொல்ல முடியாமல் அப்படியே கூனி குறுகி உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட்டாம கோபி என்ன ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க, டோட்டலா 90s கிட்ஸ்லாம் ஆஃபுங்க. காதல் சீக்கிரம் அமைந்த 2K கிட்ஸை பார்க்கிற போது எப்படி இருக்கிறது? இந்த கேள்வியை நம்ம நாட்டாம கோபிநாத் அண்ணன் கேட்கும் போதே 90s கிட்ஸ்லாம் அப்படியே மனதளவுல நொறுங்கி போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த கேள்வியை உள்வாங்கி அந்த கேள்விக்கு தகுந்த பதில் சொல்ற நிலைமை இருக்கு பாருங்க. நிலைமை இந்த M10 படத்துல கிளைமேக்ஸ்ல பரத் வந்து பேசும்போது நாசர் பதில் சொல்ல முடியாம அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார் பாருங்க. அதை விட ரொம்ப கஷ்டமான நிலைக்கு தான் தள்ளிட்டாங்க. காதல் சீக்கிரம் அமைந்த 2K கிட்ஸை பார்க்கிற போது எப்படி இருக்கிறது? ஆனா இருந்தாலும் 1000 கஷ்டங்களை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு 90s கிட்ஸ் அந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க பாருங்க. வாங்க பாப்போம். சார் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இப்போ 2K கிட்ஸை பார்க்கும்போது உடனே லவ் செட் ஆகும்போது ஏன்டா அந்த 90s கிட்டா பிறந்தோம், இயர் மாறியாவது பிறந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னே சத்தியமா தெரியுங்க. ஆனால் அந்த 2K கிட்ஸ்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கும் போது கண்டிப்பா 90s கிட்ஸோட மனநிலைமை இப்படி தான் இருக்கு. 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், 90,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் என் கல்யாணத்தை நானே பண்ணிப்பேன். எனக்கு புண்ணு தரதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்கன்னா இவனுக்கு புண்ணு தராங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த 2K கிட்ஸ்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம எதிர்க்க கிராஸ் பண்ணும்போது தான் இந்த நிலைமையே வரும். டே என்னடா இது, எனக்கு முன்னாடி வந்து அண்ணே அண்ணே இதை கொஞ்சம் சொல்லி கொடுங்க, இது என்னன்னு கொஞ்சம் பாருன்னு சொல்லிட்டு அண்ணேன்னு கூட்டிட்டு வந்து, ஆனால் எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டா என்னடா இதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் படுற பாடு இருக்கு பாருங்க. வெளியவும் சொல்ல முடியாது, உள்ளேயே வச்சுட்டு கும்புற வேண்டியது. எப்படி இவ்வளவு அழகா இருக்கு? என்னங்கடா அது, வேலைக்கு சேர்ந்து 2 நாள் கூட அவள அதுக்குள்ளே ஒரு பொண்ணை புடிச்சானே. எல்லாருமே லவ் பண்றாங்களே, என்ன யாரும் லவ் பண்ண மாட்டாங்களே. நீங்க எந்த வருஷம்னு கேக்குறேன்? 80. உங்க செட்டில் சேர்க்காதீங்க. எனக்கு என்ன, நான் இதுக்கு மேல எப்ப வேணாலும் சொல்லலாம். என் வயசு தான் எல்லாருக்கும் தெரியுமே. என்ன பண்றது? 92s 92. ஓகே, எப்ப பிறந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்? அது வந்து ஒரு 2005 2006. 2005 2006 தம்பி, அது மறுபிறவி தம்பி கிட்டத்தட்ட. அதான் சார், காதலுக்காக ஒரு மறுபிறவியாவது கிடைக்காதான்னு யோசனையா இருக்கு. சரி வாடா வாடா. பாத்தீங்களாங்க 90s கிட்ஸோட நிலைமைய. 2005 2006 பிறந்திருந்தா நல்லா இருக்குமா? அதுக்கு நம்ம கோபிநாத் அண்ணன் வேற ஐயோ அது மறுபிறவியா? ஆனா இருந்துட்டு போட்டுங்க, காதலுக்காக மறுபிறவியே எடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்களே 90s கிட்ஸ். இதுக்கெல்லாம் என்னன்னு சொல்றது? ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம், சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்ன பண்ண முடியும்? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பாத்தீங்களாங்க 90s கிட்ஸோட கதறலை. ஏங்க இந்த அளவுக்கு கதற விடுறீங்க? 90s கிட்ஸ்லாம் தங்கமான பசங்க, தயவு செய்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. எங்களுக்கா தோணுச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைப்போம். போடா கல்யாணம் பண்றா, கல்யாணம் மாசுரு. இந்த சட்டை எங்க எடுத்தீங்க? டெல்லியில சார் ஃப்ரெண்டோட மேரேஜ் கேட்டு. ஒருவேளை நமக்கு ஒரு ரிசப்ஷன் வந்தா அன்னைக்கு போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் சார் இங்கேயும் போட்டு வந்தேன். எந்திரிச்சுங்க, ரிசப்ஷன் ட்ரெஸ்ல பாப்போம் உங்களை. தம்பி என்ன உண்மையாவே கீழே மேலையும் கூட அதே மாதிரி தான் போட்டிருக்கீங்க. சரி பார்த்தா இன்னும் ஃபோர்ஸா ஏதாவது
என்ன போர்ஸா? மேரேஜ்க்கு பொண்ணு பாக்குறாளே, பொண்ணு பாக்குறது நீங்க பார்க்க போறதில்ல அப்ப கடைசி வரைக்கும். செட் ஆவாங்களான்னு தெரியல சார். நான் எங்கே போய் சொல்லுவேன், என்னான்னு சொல்லுவேன். அந்த மனுஷனை கொஞ்சம் பாருங்களேன், ரிசப்ஷன் சட்டையெல்லாம் போட்டு வந்து நிற்கிறாருங்க. இதை பார்த்தாச்சு ஏதாச்சும் ஒரு பொண்ணு நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கு பாருங்க, ஏக்கம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஹீட் ஓவரா இருக்கு. இது அவனுக்கு நல்லதோ இல்லையோ, உனக்கு நல்லது இல்ல. பொண்ணு பாக்குறது நீங்க பார்க்க போறதில்ல அப்ப கடைசி வரைக்கும். செட் ஆவாங்களான்னு தெரியல சார். பாத்தீங்களா, அங்க 90s கிட்ஸ் ஒரு கல்யாணம் பண்றதுக்கு தவிக்கிறான். அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா நல்ல வேலை பண்றான், நல்ல சம்பாதிக்கிறான், சொந்த வீடு இருக்கு, பொண்ணு இல்லையே. ஏன் இந்த மாதிரி இந்த கொடுமை எதற்கு, இந்த அவல நிலை எதற்கு, இது எப்பத்தான் தீரும்? ஏன் மாஸ்டர் அழறீங்க? மூன் பாத் முக்காவாசி முடிஞ்சிட்டாலே முட்டிக்கிட்டு வந்துரும் கண்ணீர். சாரிங்க, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஏன்னா அந்த மனுஷன் பட்ட பாதிப்பு அந்த மாதிரி. சரி விடுங்க, இன்னும் அந்த மனுஷனோட பாதிப்பு இருக்கு போல, வாங்க பாத்துருவோம். நீ என்னன்னாக்கே ரிசப்ஷன் ட்ரெஸ்ல வந்திருக்காப்ல. சரி, மேட்ரிமோனியில் ஏதாவது இதுனா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். ஏடா தம்பி இப்படி படுத்தே விட்டானே, என் லெவலுக்கு போயிட்டீங்க. அடச்சி படுத்தே விட்டானையா, வாருங்கள் போவோம். ஐயோ, துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லி தாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தாங்க நெச்சத்தில் அடிக்குது. அந்த மனுஷனை பாருங்க, எங்கேயாச்சும் ஒரு பொண்ணு 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 கிடைச்சா போறன்னு சொல்லிட்டு மனுஷன் படுத்தே விட்டான்னு சொல்லிட்டு நம்ம கோபிடா தர சொல்றாரு பாருங்க. இந்த நிலைமைக்கே தள்ளுறது. 90s தானே நீ, தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பெண்ணு 2K கிட்ஸ் மேரேஜ் பண்றதுல ஓப்பனா என்ன அப்படின்னா ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கும். எரியுது, வயிறு எரியுது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து எங்க ஊர்ல ஃப்ளெக்ஸ் கடை வச்சிருக்கேன், டிசைன் பண்ற கடை. ஓ, இன்னும் வைத்திருச்சா? இது உண்மையிலே ரொம்ப வைத்தறிச்சலான விஷயம். 2K கிட்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி கிராஸ் பண்ணும்போதே நமக்கு கப்பன்னு எரியும். இதுல அந்த மனுஷன் பிளஸ் கடையில வேற வேலை செய்யறாராம். ஏதாச்சும் ஒரு 2K கிட்ஸ் வந்து அந்த பேடம் அடிக்கணும், என்ன விஷயமா, பிறந்த நாளா? ஆனா என்னடே பிறந்த நாள், எனக்கு கல்யாணம்னு சொன்னா போதும் அந்த மனுஷன் சும்மா அப்படியே உறைஞ்சி போய் நின்றுவாப்ல. சார் 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 எமர்ஜென்சி சார் சார் இங்க பாருங்க சார். ஃப்ளெக்ஸ் கடை வச்சிருக்கும் போது அந்த பையன் சொல்லிட்டு போவான், ஆனா அந்த மாதிரி பேனர் அடிக்கணும்னா அப்படின்ட்டு சொல்லு பாருன்னா, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் அப்படி, சரி கொடு அப்படின்னு சொல்லி அடிச்சு கொடுத்துருவேன். மனமார்ந்த பாராட்டுகள், நன்றி. கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 2 months 3 months வரைக்கும் திருப்பி வருவான். ஆனா மேரேஜ் நான் சொல்லு யாருக்கு அப்படின்னு, எனக்கு தான் நான் மேரேஜ் அப்படின்னு அடி பார்ப்பேன் மேலே. அவன் போட்டோ டிசைன் பண்ற போது வரும் பாருங்க ஒரு வயிற்று, அது என்னைக்குமே யார்கிட்ட சொல்ல முடியாது. சிரிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமா சிரிக்கல. அந்த மனுஷனுக்கு என்ன எரிஞ்சிச்சா அதே தான் இங்கேயா. அவன் போட்டோ டிசைன் பண்ற போது வரும் பாருங்க ஒரு வயிற்று. என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? அந்த மனுஷன் சொன்னார்ல, அண்ணே எனக்கு தானே கல்யாணம் பேனர் அடிங்கன்னு சொன்ன எரியுன்னு சொன்னார். அது சாதாரணமா எரியாது, இருக்கிற நவ துவாரங்கள்ல இருந்து புகை வரும், அந்த லெவலுக்கு எரியா. ஆமா, என்ன ஒரு செகண்ட் பஃபர் ஆன மாதிரி நின்னுட்டியா? இல்ல, மூக்குல இருந்து புகையா வருது. அவங்க அதை அவ்வளோ வேகமாக பண்ணும்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு வயசாகுதோ அப்படின்ற ஒரு பயங்கரமான கேள்வி வரும். ஆகுது இல்ல, ஆயிருச்சு. ஐயோ, நம்ம கோபியோட கம்பெனி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மனுஷனே நொந்து போய் சொல்றான், எனக்கு வயசாகுதோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஆகுதோ இல்ல தம்பி, ஆயிருச்சு. அதை கொஞ்சம் நல்லா மைண்ட்ல ஏத்திக்க. ஆனா சாபி அதெல்லாம் சரியுங்க, நீங்களாச்சும் கொஞ்சம் மனசுக்கு அதெல்லாம் சொன்னா நல்லா இருக்கும்ல. ஆமா, ஆகுது இல்ல, ஆயிருச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அந்த மனுஷனே நொந்து போய் சொல்றான். ஆனா அதை கேட்டு நம்ம கோபி என்ன தம்பி நினைக்காத, அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது என்ன அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு. ஆகுது இல்ல, ஆயிருச்சு. சித்தப்பா போ சித்தப்பா. உறவினர் பையன் யோகேஷ் ஒருத்தர், அவனே என்னோட 2 வயசு சின்ன பையன், அவனோட 2 வயசு சின்ன பையன் கல்யாணம் ஆகி குழந்தையோட போறான். இதை பார்க்கும்போது எனக்கு என் கூட படிச்சவன்லாம் ஆகுற வரைக்கும் கூட ஓகே, பட் அதை பார்க்கும்பொழுது என்னால முடியல. ஆமா, நான் நம்ம கிளாஸ்மெட்ஸ்க்குலாம் கல்யாணம்னாலே கொஞ்சம் லேசா ஜர்க் ஆகும். நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்தி அழ வைப்ப, அதுக்கு நான் ஆள் இல்ல. குழந்தையோட பார்க்கும்போது இன்னும் என்னால முடியல. அவன் வேற பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிடுவானே, நான் போக மாட்டேன். ஐயோ ஐயோ, இது என்னடா கொடுமை. இந்த கொடுமையை வெளியவும் சொல்ல முடியாது, வெளியே சொன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். அதனால என்ன திரும்ப பண்ணுவாங்க, உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு அந்த மனுஷன் ஃபீல் பண்ற ஃபீல் இருக்கு பாருங்க. ஆனா கோபி அண்ணனும் சாதாரண ஆளே கிடையாதுங்க. பாதிக்கப்பட்டது 90s கிட்ஸ். அவங்களுக்கு சாதகமா தானே பேசுனேன். ஆனா இந்த மனுஷன் பாருங்க, அந்த பையன் வந்து பத்திரிகை கூப்பிடுவானே, அப்ப என்ன பண்ணுவேன், சத்தியமா போக மாட்டாங்க. ஏங்க அந்த மனுஷனே நொந்து போயிருக்கான். அந்த மனுஷனுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் பண்ற, கவலைப்படாத தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிரும், நீ கவலைப்படாத, அதை நோக்கி ஓடுன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தா எப்படி இருக்கும். ஆனா கோபி என்ன அதை பண்ணவே இல்லைங்க. அவன் வேற பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிடுவானே, நான் போக மாட்டேன். போக மாட்டேன். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க.
நான் காலேஜ் படிக்கும்போது அவன் ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வீட்டில் வந்து வச்சா. மேரேஜ் நான் போயிட்டு வந்து நீ நைட் தூக்கமே வரல சார். ஒரே மன உளைச்சல். அண்ணா கிரிக்கெட்டாட சேர்த்து போகணும் அப்படின்ட்டு கெஞ்சிட்டு இருப்பான். இப்போ வந்து அவன் கல்யாணத்துக்கு போய் நம்ம மொய் வச்சுட்டு சாப்பிட்டு வரோம். அன்னி நைட் என்னால் தூங்கவே முடியல சார். நல்லா யோசிச்சு சொல்லுங்க பார்க்குற 90s கிட்ஸ், இந்த மாதிரி நைட்டு தூக்கத்தை தொலைச்சவங்க எத்தனை பேருன்றத கமெண்ட்ல சொல்லி ஆகணும். அந்த கொடுமை இருக்கு பாருங்க, கொடுமை. கல்யாணத்துக்கெல்லாம் சந்தோஷமா தான் போயிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து கதவை மூடிட்டு, ஆட பாவிகளா யாரா அவன் சின்ன பையட்டா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லிட்டு தலகாணியை மூஞ்சில் அழுத்திக்கிட்டு ஃபீல் பண்ற ஃபீல் இருக்கு பாருங்க. சத்தியமா இன்னைக்கு பூரா தூக்கம் வராது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சிரிப்பா பாக்குறீங்க, இது சிரிக்க வேண்டிய விஷயமே கிடையாது, சிந்திக்க வேண்டிய விஷயம். அண்ணா கிரிக்கெட்டாட சேர்த்து போகணும் அப்படின்ட்டு கெஞ்சிட்டு இருப்பான். இப்போ வந்து அவன் கல்யாணத்துக்கு போய் நம்ம மொய் வச்சுட்டு சாப்பிட்டு வரோம். அன்னி நைட் என்னால் தூங்கவே முடியல சார். இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன் இந்த நிலைமை, எதுக்கு இந்த நிலைமை? 90s கிட்ஸ் ஒரு கல்யாணம் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு தவிக்கிறான் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இத பாக்குற 90s கிட்ஸ் கமெண்ட்ல போயிட்டு படிச்சுட்டு இதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சு 90s கிட்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என் கூட சேர பசங்க எல்லாமே என்னோட கொஞ்சம் சின்ன பசங்க தான். என் தம்பி, என் சித்தா பசங்க எல்லாருமே ஸ்டேட்டஸ் வைப்பானுங்க. என்ன சிரிக்கிறீங்க? அவனோட லவ் பண்ற பொண்ணுக்கு வந்து என்ன 3 வைப்பானுங்க, பேபி. அதெல்லாம் பாக்குறப்ப என்னடா இது, நம்ம கூட கிரியேட் ஆடிட்டு இருந்தானுங்க. ஓகே சூப்பர். இப்ப பார்த்தா எல்லாருமே லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறானுங்க. என்ன உண்மையே புரியல. ஆனா இந்த கொடுமையிலே பெருங்குடுமை. இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வச்சு நம்மளை பார்க்க வச்சு நம்ம கண்ணில் ரத்த கண்ணீரை வர வைப்பாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து அது ஸ்டோரி ஸ்டேட்டஸ் சாதாரணமாக வைப்பாங்க. ஹார்ட்டை போடுவாங்க, அம்பை விடுவாங்க, கையை பிடிப்பாங்க, ஊட்டி விடுவாங்க, கொஞ்சம் சென்ன. ஐயோ பாருங்களேன், முடியலங்க. வளர்த்த கடா நெஞ்சில பாயுதுன்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஆனா நான் வளர்த்த கடாலாம் வைக்கணும். 90s கிட்ஸும் பதிலுக்கு பதில் ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் வைக்கணும், வச்சே ஆகணும். அதெல்லாம் நடந்தாதானே. ஓப்பனா சொல்ல போனா எனக்கு வந்து இப்போ ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பொண்ணு நம்பர் என்கிட்ட இருக்கு. ஒரு 1 மந்த் முன்னாடி நம்பர் வாங்கிட்டேன். இன்னும் கால் பண்ணல சார். நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. ஏன்னா பயம், என்ன சொல்லிடுவாங்க. எல்லாரும் வீட்டுல ஓகே இருந்தாலும் பயம். இது 90s கிட்ஸ் மேல குத்தம் கிடையாதுங்க, இந்த மனுஷன் மேல தான் குத்தமே. அவன் பொண்ணு கிடைக்காமலே சுத்திட்டு இருக்கான். இந்த மனுஷனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணமே நெருங்கி போச்சான். ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட பேசாம இருக்கிறார் பாருங்க. ஆனா இந்த மாதிரி இன்டர்வியூஸ் இருக்கத்தான் செய்றாங்க. ஆனா என்ன சொல்றது, இது மிகப்பெரிய தப்பு இவரு பண்றதுதான். அம்மாவோட தங்கச்சி பையன் வந்து 2002 பிறந்தான். ஏப்ரல் 3. ஏப்ரல் 2 அவன் பிறந்ததுக்கு நான் தான் போய் ஊர்லாம் சாக்லேட் கொடுத்தேன். சாக்லேட் எடுத்துங்க சார், ஒன்னே ஒன்று எடுத்துங்க சார். 2024 லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டான். இப்போ அவனுக்குமே பையன் பிறந்துருச்சு, அதுக்குமே நான் தான் சாக்லேட் கொடுத்தேன். இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டீங்களான்னு போயிட்டான். அந்த பையனாவது கிரிக்கெட் விளையாண்டாப்ல, நீங்க பாவம் சாக்லேட் கொடுத்துட்டே தெரியுறீங்களே தம்பி. ஐயோ ஐயோ ஐயோ, இது என்ன கொடுமைன்னே தெரியலையே சாவியே. அந்த பையன் பிறந்தாலும் அந்த பையனுக்கு இவர் போய் சாக்லேட் கொடுத்தாராம். அந்த பையனுக்கு இன்னொரு பையன் பிறந்தானா, அந்த பையனுக்கு இந்த மனுஷன் தான் போய் சாக்லேட் கொடுக்குறானா. இந்த மனுஷன் இது வரைக்கும் யாருக்குமே சாக்லேட் கொடுக்கலையே. நினச்சி பாருங்களேன் இந்த கொடுமையை. இந்த மனுஷன் போயிட்டு சாக்லேட்டை கொடுப்பாரு, வாங்கிறவங்க கம்முன்னு வாங்கிட்டா பரவாயில்ல. வாங்கிட்டு என்ன திரும்ப சொல்லுவாங்க, என்னப்பா ஃபஸ்ட்டு அந்த பையனுக்கு வந்து கொடுத்த, இப்போ அவன் பையனுக்கு வந்து கொடுத்துட்டேன், உனக்கு எப்போத்தான் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது இந்த மனுஷன் அந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு பதில் சொல்ல முடியாமல் ஒரு சாக்லேட்டை பிசத்தை வாயில் போட்டுன்னு கம்முன்னு போயிடுவார். இப்போ அவனுக்குமே பையன் பிறந்துருச்சு, அதுக்குமே நான் தான் சாக்லேட் கொடுத்தேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. பொண்ணு கேரளால இருந்து வந்துச்சு, உங்க பைக்ல எங்களை ஏத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. இல்ல நான் யாரும் பைக்ல ஏத்த மாட்டேன், அவங்களே கொண்டு போய் விட்டுருவாங்க தலை. அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லுச்சு, உங்க கூட பைக்ல வந்தது வந்து உள்ள எங்க அப்பா அம்மா கூட வந்த மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, எங்க அண்ணன் மாதிரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா ஐயோ ஐயோ, இந்த மனுஷன் அதுக்கு மேலே போல வண்டியில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிற பொண்ணு நீங்கள் எனக்கு அண்ணன் மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க.
எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஃபீலை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க பாருங்க. ஐயோ யோயோ ஏன்யா 90s கிட்ஸா இருக்கலாம், அதுக்கு நீ இப்படி ஐயா நல்ல பேர் வாங்குன்னு சொல்லிட்டு இந்த 90s கிட்ஸ் பண்ற அக்கப்பூர் இருக்கு பாருங்க. ஐயோ இது டூ மச், இது டூ மச். எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷன் பேசுறத பார்த்து 90s கிட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன். சத்தியமா வாய்ப்பு இல்ல ராஜா. நமக்கு ஆசையே இருக்கும் சார், லவ் பண்ணணும் வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தா கூட ஐ லைக் யுவர் கமிட்மெண்ட். பேரு கெட்டு போயிருமோ, நம்மளை எப்படி சொல்லி வளர்த்துருப்பாங்க தெரியுமா? அப்படி பேசாத, இப்படி பேசாத, அது பண்ணாத. இந்த 90s கிட்ஸ்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு இது மிகப்பெரிய காரணம். என்ன காரணம்னா, இந்த 90s கிட்ஸ்லாம் அவங்க அப்பா அம்மா நல்ல புள்ளை நினைச்சு நல்ல புள்ளையாவே வளர்த்துருவாங்க. எங்கேயாச்சும் வெளியே போயிட்டானா ஐயோ இவன் புள்ளையா ரொம்ப தங்கமான புள்ளையாச்சு, ஐயோ இந்த புள்ளையா தங்கத்திலேயே தங்கம், சும்மா அப்படியே தேர்ந்தெடுத்த தங்கம் சொல்லிட்டு பாராட்டி விட்டுருவாங்க. அவன் ரொம்ப சொல்லுங்க, இந்த லோகத்துல அவன மாதிரி நல்லவனை பார்க்கவே முடியாது. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகி போச்சு? இப்போ இந்த புள்ளைய நல்ல புள்ளன்னு சொல்லிட்டாங்களா, அந்த பேரை காப்பாத்தி ஆகணும். அந்த பேரை காப்பாத்துறதுக்காக அந்த மனுஷன் படுற பாடு இருக்கு பாருங்க. எந்த பொண்ணையும் பார்க்க முடியாது, எந்த பொண்ணுகிட்டையும் பேச முடியாது. ஒருவேளை போய் பேசிட்டானா, தம்பியா நீயா இப்படி பண்ற, உங்க அப்பா எப்பேற்பட்டவரு தெரியுமா, நீ போய் இப்படி பண்ணலாமா? டேய் நான் என்னடா பண்ணேன், ஒரு புள்ளிக்கிட்ட பேசதானா செஞ்சேன், சரி உருகுடா பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் போயிடுவான். அவர் கூட இல்லாம இருக்கேன்னு நினைச்சு ஃபெயில் ஆயிட்டேன். அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இந்த நல்ல பேருன்னு சொல்லிட்டு உன்னை வாங்கிட்டு அந்த பையன் அந்த ஊர்ல பட்ட பாடு இருக்கு பாருங்க. பாரு, தயவு செய்து நல்ல பேர் கொடுக்காதீங்க, நல்ல பேரே வேணாம். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? பார்த்துருப்பீங்க 90s கிட்ஸ் எவ்வளோ ஹல்லோல படுறாங்கன்னு சொல்லிட்டு. தயவு செய்து நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, 90s கிட்ஸ் இந்த அளவுக்கு கஷ்டப்பட விடாதீங்க. பார்க்குற யாராச்சும் 90s கிட்ஸு கல்யாணம் ஆக மாட்டா தயவு செய்து அவங்க நல்ல பசங்க நினச்சி கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கு. கும்பிட்டு கேட்குறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.